சென்னை பல்லாவரத்தில் கால் சென்டரில் பணிபுரியும் பெண்ணிடம் செயின் பறித்த எலக்ட்ரீஷியன் போலீசில் சிக்கியிருக்கிறார். காதலி வீட்டை விட்டு துரத்தியதால் கொள்ளையனாக மாறிய எலக்ட்ரீஷியனின் பின்னணி என்ன? சென்னை ஜமீன் பல்லாவரம் எம்ஜிஆர் தெருவைச் சேர்ந்தவர் கலைவாணி. இவர் முடிச்சூரில் உள்ள கால் சென்டர் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி இரவு வழக்கம் போல பணி முடிந்ததும் கலைவாணி இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டின் அருகே உள்ள சாலையில் வந்து கொண்டிருந்தார். அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் கலைவாணி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் கலைவாணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் கொள்ளையனை தேடி வந்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கொள்ளையன் வந்து சென்ற பல்சர் பைக்கின் நம்பர் தெளிவாக தெரிந்தது. அதனை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்கிளாச்சிராப்பட்டு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. பல்லாவரத்தில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். விக்னேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. விக்னேஷ் ஆரம்பத்தில் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை பார்த்திருக்கிறார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அவரை திருமணம் செய்யும் நோக்கத்தோடு கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி ஜமீன் பல்லாவரம் சுபம் நகர் பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். அங்கு தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து ஒரே வீட்டில் இருவரும் வசித்து வந்துள்ளனர். அவரது காதலி குரோம்பேட்டையில் உள்ள பிரபல ஜவுளிக்கடையில் ஊழியராக பணிக்கு சேர்ந்த நிலையில் விக்னேஷ் மட்டும் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊதாரியாக சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை காதலி பலமுறை கண்டித்தும் அவர் திருந்தாததால் இனிமேல் நீ வீட்டிற்கு வரக்கூடாது, வெளியே செல் என்று கோபமாக கூறி அவரை வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறார். இதனால் செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்த விக்னேஷ் கால் சென்டர் ஊழியர் கலைவாணியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விக்னேஷ் பறித்த செயின் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. விக்னேஷை கைது செய்த போலீசார் அவரை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.